சேலம் மாநகர பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகின்றது. இது கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ். சேலம் மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் அதிக அளவில் விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சேலம் அம்மாப்பேட்டை மற்றும் புனாப்பேட்டை பகுதிகளில் இங்கே நடக்கிற டீ கடைகள் மற்றும் ஜெராக்ஸ் கடைகளில் அதிக அளவில் லாட்டரி சீட் விற்பனை தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் எங்களுடைய குழு தற்போது இங்கே இருக்க கடைகள் நான் போகிறோம். தற்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடைன்னு சொல்லி இந்த கடையை வச்சுட்டு இந்த கடையில் அதிக அளவிலான லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் பாருங்க, இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த மாதிரி நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெராக்ஸ் கடை லாட்டரி ஷீட் விற்பனை தகவல் இருக்கு. நீங்க அந்த நம்பர்லாம் போட்டுருக்கீங்க, அது என்ன அது? அண்ணா நம்பர்லாம் போட்டு வித்துட்டீங்க, அது என்ன? என்ன எடுத்து காட்டுங்க. இல்ல நான் அது குறிப்பா அந்த நம்பர் எடுத்து காட்டுங்க. இங்க எவ்வளவு ரூபாயில இந்த சீட்லாம் விக்கிறீங்க? 35. அந்த வித்தா எவ்வளவு ரூபாய் பரிசு நம்ம இங்க கிடைக்குது கொடுக்குறீங்க நீங்க? இந்த பகுதிகளில் அதிக அளவிலான லாட்டரி சீட்டுகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 35 ரூபா மற்றும் 70 ரூபா ஆன சீட்டுகள் இங்கே அதிக அளவில் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது சாதாரண கூலி தொழிலாளர்கள் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் இந்த மாதிரி கடைகளில் வர்த்தகம் நடைபெற்று இருக்கு. அந்த சீட்டில் எடுத்து காட்டுங்க. நீங்கள் என்ன நம்பர் போட்டிங்களா எடுத்து காட்டுங்க. இல்லை காட்டுங்க, நீங்கள் என்ன இருக்குன்னு காட்டுங்க. நீங்கள் இல்லை அந்த நம்பர் நீங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த சீட்லாம் எடுத்து காட்டுங்க. அதாவது அவங்களோட சீலு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சீட்டில் சீல் அடித்து தற்போது இந்த பகுதியில் அதிக அளவிலான இந்த லாட்டரி விற்பனை கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு இந்த காவல்துறை காவல்துறை அனுமதி கொடுத்தாங்களா? காவல்துறை தெரிஞ்சு பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை நான் எதுவும் பண்ணல. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த பகுதியில் விற்கப்படுற இந்த சீட்டோட நம்பர், குறிப்பாக இந்த 3 நம்பர்கள், அதாவது கடைசி 3 எழுத்து நம்பர்களில் கொடுத்து தற்போது ஒரு நாளைக்கு சுமார் 1000கணக்கான மக்கள் இந்த லாட்டரி சீட்டுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இந்த லாட்டரி சீட்டுகளை அதிக அளவிலான இந்த பகுதியில் புழக்கம் ஏற்பட்டது. இந்த ஒரு கடை மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலுமே இந்த விற்பனை கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இது நீங்கள் இந்த விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் எவ்வளோ சீட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா 200 தானே, அவ்வளோதான். 99 அவ்வளோதான், கம்மி தானே. இது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு விற்கிறதுக்கு? இந்த சீட்டு தடை பண்ண வந்த சீட்டு இது விற்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுத்தாங்க? இல்லை அனுமதி இல்லை, ஏஜென்ட், லோக்கல் ஏஜென்ட் தானே. யார் இது மாதிரி ஏஜென்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் எத்தனை கடைகளை மாதிரி விற்பனை பண்ணுறீங்க? ஐயோ நான் எடுக்காதீங்க தயவுசு ப்ளீஸ்ண்ணா. இதே ஃபேமிலி இதாயிருந்தா எனக்கு ப்ளீஸ்ண்ணா. இல்லைண்ணா நீங்கள் என்னங்கிற சொல்லிட்டீங்கன்னாக்கா நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம். உங்களுக்கு இது யார் அனுமதி கொடுத்தாங்க? என்ன பண்ணுறீங்க? அனுமதி ஒன்று ஓனர் யார் இருக்குது? இல்லை செவ்வாய்ப்பட்டு யாரோ ஒருத்தர் வரும், கை வியாபாரி, அவங்ககிட்ட கொடுத்துரும், அவ்வளோதானே. வேறு ஒன்றும் இல்லைண்ணா. நான் சும்மா சில்லறை யாராவது வருவாங்க, கை வியாபாரி, அவங்களுக்கு கொடுத்து ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் இதில் ப்ரைஸ் உள்ளவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் தரீங்க? எப்போ நீங்கள் இந்த அறிவிப்பு எப்படி நீங்கள் ரிசல்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க? இது நீங்கள் இல்லை ரிசல்ட்டு எனக்கு 3 நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைண்ணா. அந்த ரிசல்ட் எதில் பார்த்து நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் என்னங்கண்ணா? இல்லை எங்களுக்கு இந்த கேரளா ரிசல்ட் இல்லையா 3 நம்பரு, அது சாயந்தரம் இந்த பேப்பரில் வரும், அவ்வளோதாண்ணா. நெட்டில் பார்ப்பாங்கண்ணா, பார்த்துக்கலாங்க. ஆனால் ஐயோ நான் போட்டு இதாகிருண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் இதை விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுதாண்ணா, சும்மா இல்லை இதுதானே இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். தொடர்ந்து இந்த கடைகளை மட்டுமல்ல, தொடர்ந்து இது மாதிரி நூற்றுக்கணக்கான கடைகள் சேலம் அம்மாப்பேட்டை மற்றும் புனாப்பேட்டை பகுதிகளில் பட்ட பகலிலே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் இந்த சீட்டுகள் விற்பனை செய்யுது. தற்போது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கலாம், இந்த பகுதியில் அதிகமாக லாட்டரி சீட் விற்பனை இருக்குங்களா? நம்ம கிச்சி பிள்ளைங்க, நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நீ விற்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலையாக வந்தோம், என்னமோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க, சரி பார்த்து. தொடர்ந்து அதாவது இந்த பகுதியில் தற்போது இந்த வீடியோ கேமராவில் நுழைந்ததால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. தொடர்ந்து இது காவல்துறையோட அனுமதியோட தான் நடைபெறதா ஒரு பரவலாக குற்றச்சாட்டு இருக்கு. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.